இதெல்லாம் இருக்குது. அதனால் இதையெல்லாம் பார்த்து வருத்தப்படாதீங்க. பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாபில் உங்களோட கரியரில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. அந்த சப்போர்ட்டிங்குமே இந்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும். உங்களுடைய சுப்பீரியரோ யாராக இருந்தாலும் பெருசாக உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. உங்களுக்கு கீழே இருக்கிற சப்பார்டினேட்டும் பெருசாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அல்லது உங்களோட கோஆப்ரேட் பண்ணுவாங்க, ஜேர்னி பண்ணுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஜாபில் ரொம்ப ரொம்ப பொறுமை நிதானமாக இந்த மாதம் இருங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சனி பகவான் பார்க்குறனால எஃபர்ட் எடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. ப்ரொமோஷன் வரல அல்லது இன்க்ரிமெண்ட் வரல, ஏதோ போனஸ் வரல, அரியர்ஸ் வரல, இன்சென்டிவ் வரல, எனி மானிட்டரி பெனிஃபிட் எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு 7ஆம் தேதிக்கு அப்புறம் ஏதோ ஒரு விதத்தில் வருமானங்கள் உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் கிரானிக்காக யாருக்கெல்லாம் நோய் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நோயினுடைய தன்மை கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அது விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையாட்கள், ஸோ எல்லா விதமான வேலையாட்களுடையும் உறவுகளை சுமூகமான ஒரு சூழ்நிலையை மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைன்னா நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு அல்லது வேலையாட்களால் நமக்கு பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. ஸோ எல்லா நேரமும் கிரகங்கள் நமக்கு ஃபேவரபுளாக நல்ல விஷயங்கள் செய்வாங்க அப்படிங்கிறது இல்லை. ஆகையினால இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லை, யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் லோன் கடன் இருக்கோ உங்களுடைய கடன் ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு கடன் அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் அத்தனையும் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய என்டர்டைன்மெண்ட் இது தீபாவளி மாதம் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அதுலேயும் உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லை. யாரெல்லாம் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய தொழில் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். பட் அதே சமயத்தில் தொழிலில் பெரிய ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. அது கொஞ்சம் சுமாராக தான் இந்த மாதம் இருக்குது. ஆக தொழில் இருக்குது, வருமானம் இருக்குது, ஏர்னிங் இருக்குது, ப்ராஃபிட் கையில் வர்றதில் சின்ன சின்ன தடைகள் இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் புதன் எல்லாமே இந்த மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் வர